மகனே ஜாம்பவா, அப்பா திருமண காரியமாக உன்னை காணவே வந்தோம் அப்பா. அப்பா இதை நானே உங்களிடத்தில் சொல்லலாம் என்று இருந்தேன். அந்த சண்டாள சதிமோசக்கார துரியோதனன் என்னை அடித்து சித்திரவதை செய்து சிறையில் போட்டு விட்டான். அவன் செய்ததுக்கு பலிக்கு பலி வஞ்சமாவதை தீர்த்து விட்டோம். அதனால இப்ப லட்சுமா தேவிக்கும் உனக்கு திருமணமாவது செய்ய வேண்டும். அவங்க அப்பா சம்மதிக்கணும். வர சொல்றேன். பூபா வாருங்கள் வாருங்கள். இங்கேதான் இருக்கிறேன், நான் வரவில்லை. இல்லை கண்ணே, நீ ஆசைப்பட்ட மணவாளனை சரி உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லி நானும் மனதிலே ஒப்புக்கொண்டேன். அதனால முன்னாடி இஷ்ட பிரகாரம் நீ யார விரும்படியோ அவரே நீ திருமணம் செஞ்சுக்கோ. ஆமா, நான் திருமணம் செய்வதாக இருந்தாலும் நாம் ஒரு யாதவர் குலம், நாம் ஒரு இளையர் குலம், நம்மிடத்தில் ஒண்ணுமே இல்லை. திருமணத்திற்கு தாலியும் மாலை இவர்களை ஏற்பாடு செய்ய சொல்லுங்க. அரசர் அல்லவா? சொல்லு பாடிய புரியாத மன்னா. இங்க பாரு, கல்யாணம் பண்றதுக்கு நீங்களே உங்க பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு தாலி கொண்டு எடுத்துவா. என் மகளுக்காக ஆரம்பத்தில் நான் சேர்த்து வச்ச பணம். அதனால என் மகளுக்காக சின்ன குழந்தையிலிருந்து நான் பணம் சேர்த்தி நான் நகையோட நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். பெரிய தந்தை இடத்தில் கொடுங்கள். இதோ பாருங்கள், திருமணத்துக்கு தாலி வந்து விட்டது. மாலை எங்கே? பெரியப்பா, நீங்கள் சொன்னால் மட்டுமே இந்த பெண்ணுக்கு தாலி கட்டுவேன். நானே அங்க போட்டா தாலி நீ கையில் வச்சிருக்கிற, நீயே தாலி கட்டுற. சரி, ஒருவேளை பெரியப்பா எப்படி கட்டணும்னு சொல்லி தருவாராட்டு. கையில பிடித்து விட்டு கட்டணுமா? இவருக்கு கட்டணுமா? இங்க பாரு, நந்தவரை நம்ம கொள்ளகாருங்க திருமணம் செய்யற கொள்ளகாருக்கு கொண்டு போய் பக்கெட் மேல ஊட்டி வச்சாங்க. சேகரனா தாலி கட்டறேன். அங்கே வராதா, கிட்ட வராதா மகனே? இதோ நந்தவனத்தில் ஒரு மங்கை மீது ஆசைப்பட்டே அல்லவா? அப்பொழுது நீ காந்தர திருமணம் மட்டும் தான் செய்து கொண்டாய். அன்றி என் தாய் தந்தைகளும் கழகத்தில் இல்லை, இவளுடைய தாய் தந்தை கழகத்தில் இல்லை. ஆமா, திருமணம் என்று செய்யாமல் எப்படி சொல்லி அன்றைய காந்தர திருமணம் செய்தேன். இப்பொழுது அனைவரும் முன்னிலையை வைத்து சபையேறிய தாலியாவது கட்ட வேண்டும். அதுக்கு முன்னாடி கல்யாணம்னா ஐயர் வேணும். எனக்கு ஒரு 2 சந்தேகம். எப்படி 2 பேரும் ஏதோ பெயிண்ட் கடைக்கு வேலைக்கு போறீங்களா? திருமணத்தை செய்யணும் சொல்றீங்க. நாம யாரு? தந்தை ஒரு உலகத்துக்கு முதல் கடவுள் பகவான் கிருஷ்ணர். அவர் இருக்கும்போது ஏப்பா ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் தெரியாத ஒரு யாசகர் இல்லாம ஒரு பிராமணர் இல்லாம நம்ம தாலி கட்டுறது. அதனாலதான் ஐயர் வேணும் அல்லவா? இருப்பதும் தங்களுடைய நாடு. நாட்டுல இருந்து ஐயர் வர மாட்டாங்க. எங்க நாட்டுல இருந்து வரதுனா காலதாமதம் ஆகும். காசிக்கு அப்பதான் எங்க இடத்துல காசு இல்ல கொடுங்க. இந்த நாட்டுல பஞ்சாபம் பார்க்கும் ஐயராவிடவர் இருப்பார்கள். இருக்கிறார். அவர் வர சொல்லு. கண்ணா ஐயரே, ஐயரன் இங்க ஐயரன கூத்தாதாகிறார். ஐயரன் யூடியூப் சேனல் சேகரன் அக்னி போயில. ஏமாமா போயிட்டு இருக்கான். எங்க ஐயரங்க அடிக்காட்டி போன் பண்ண பாருங்க. ஐயருக்கு ஹலோ ஐயரங்க ஒண்ணு ஐயர் வந்துட்டே இருக்கிறார். ஒண்ணுக்கு போயிருப்பாரு. வந்துட்டே இருக்கிறார். போன் போன் பண்ணு. ஒரு போன் இப்பதான் ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ ஹலோ
பணிவான வணக்கம். நான் தான் ஐயர்வாளுங்கோ. இவர்கிட்ட பேசுற மாதிரி தான் அது உங்களுக்கு மட்டும் தான் கரெக்டா, 2 பேருக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும். அதனால ஒரு பெரிய மனுஷன் மூடிய கழட்டுறீங்களோ? நீங்க எல்லாம் யாருப்பா? இதெல்லாம் சொல்லுங்க. ரோட்டு பேனா எடுத்துட்டு வந்து நீ யார்? 7 பேருப்பா. ஏப்பா நிஷ்டம் முண்டமே கவுச்சி அடிக்குது உன்னாலே. யாரு? என்னோட பேரும் செட்டு கோமாளி கோவிந்தராஜ். காமெடி பண்ணாதீங்க, அது பண்ணலாம். பேர் என்ன? என் பேரு மூக்குமயிருங்கோ. மூக்குமயிர் காட்டு. சேவிங் பண்ண மாட்டியா அந்த மூக்கு மசிர? இல்லப்பா, முருத்து மயிருங்கோ. முருக்கு மய்யர். ஆமா. அப்பா பேரு நரசு மயிருங்கோ. வயசான உன்னை பெத்து போயிட்டா உங்க அப்பனுக்கு நடக்காம வேற என்ன பண்ணும்? இந்த கல்யாணம் நடக்காது. போய் என்ன போய் நரசு மயிருங்கோ. ஆமா, என் பொண்டாட்டி ஆத்துக்கு போயிருக்கோம். உளுந்து சாவறதுக்கா? அப்படி இல்லைங்கோ. ஆத்துக்குன்னா துணி துவைக்க, ஆத்துக்குன்னா எங்க வழக்கப்படி, ஆத்துக்குன்னா வீட்டுக்கு, உங்க வழக்கப்படி ஆத்துக்குன்னா துணி துவைக்கிறதுக்கு. ஓ, இப்ப ஐயர் வேலையை விட்டு உங்க பொண்டாட்டி ஏகாதி வேலையும் செய்யுது. அது இல்லைங்க, ஆத்துக்கு வீட்டுக்கு. வீட்டுக்கு யாருக்கு சாத்திரம் பார்க்கணும்? யாரு சிலிண்டர் பிள்ளையோட அப்பா வருத்தா. இந்த ஆளு பார்த்தா எனக்கு என்னமோ மாமனார் மாதிரி தெரியும். உனக்கு மாமனார் இல்லப்பா, இவருக்கு மாமனார். யாரு நீங்க? யாருங்கோ? நான் தான் திரியோதர மாமன். நான் துரியோதன வர சொல்லுங்க. நான் தான் வந்திருக்கிறேன். துரியோதன வர சொல்லுங்க, தெரியும் நல்லா. வந்துட்டாரு சொல்லுங்க. அட நீங்களா? ஆமா. ஆளு நசிங்க போயிட்டீங்கோ. என்னுடைய அரமலை இருக்கக்கூடிய வெங்கல சரீரத்தெல்லாம் எடுத்து போட்ட உடனே சரிஞ்சு மாதிரி தெரிகிறது. இது சரியாதுங்களோ? இது சரியாது. கொஞ்சம் குமிஞ்சிங்கன்னா நான் சரிச்சு விட்டுருவோங்க. அதுக்கு தான் யாருக்கு சாங்கியம் பார்க்கணும்? கல்யாண பொருத்தம் நல்ல நேரம் பார்க்கணும். வெத்தலை தூக்கிட்டு வெத்தலை தின்னு துப்புறாரு, பாக்கு போ மென்னுட்டு துப்புறாரு. தம்பி சொல்லுவியா? தம்பி சம்பளம் காலையில கணக்கு போட்டுக்கலாம். இது ஐயரு விஷயம், யாரையா வச்சு பாத்துக்கோ. பாருங்க ஐயர, மக பிள்ளை பேரையும் பையன் பேரையும் கேட்டியா? எனக்கு தெரியாதா? அவருக்கு ஐயர் இல்ல, இதுல என்ன வேலை குழாய் எழுதுகிறாரு. பிள்ளை பேரு லட்சுமணா தேவிங்கோ. அந்த துரியோதன மன்னனுக்கு பிறந்தது. பரவாயில்ல, ஐயர் பரவாயில்ல. இவரு பேரு ஜாம்புகன், பெஸ்டா போயிடுச்சு. கோபால கண்ணனுக்கு பிறந்தது. அதுலயே போட்டுருக்கு, இதுலயே இருக்குது. இந்த சாதகம் அப்படி கடிக்க, அப்படி கடிக்கிறேங்க. இங்க என்ன வருவாங்க பொருத்தமாரு பையனுக்கு இருக்குதான் கவுரு பொருத்தம். பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டா செய்ட்டா கவுரு பொருத்தம் தான். பிள்ளைக்கு பாரு எங்க பொருத்தம் இருக்குன்னு. பிள்ளைக்கு பால் பொருத்தம் இருக்காங்க. பிள்ளைக்கு நெஞ்சில பால் பொருத்தக்குதுங்க. பேரு பொருத்தம். ஆனா பிள்ளை பிரகாரம் போனக்கே போயிட்டு புதன்கிழமையே வந்துருவா. அதுக்கு மேல 5 நிமிஷம் இவன் பொழைக்க மாட்டான். ஆனா வாழ்நாள் போல தூங்கி இருக்குதுங்க. சரி பாரு, என்ன இருந்தாலும் கேட்டலாம், என்ன ஏதுன்னு. அவசரப்படுறீங்க, தாலி கட்டலான்னு பாரு. கல்யாணம் தங்க வச்சுக்கலாம். கல்யாணம் நம்ம சரடாபுரத்துல சுடுகாட்டுல வச்சுக்கலாம். யாகத்தால அங்க புடவை வச்சாலும் அங்கேயே இருக்கும். அந்த இதுல போடுவாங்களே, அந்த அரிசியில எங்க போடுவாங்க? அரிசி வாய்க்கு அரிசி போட வேண்டியதுதான். அது சேசு கரிசிதான். நல்லா கேட்டுக்காங்க. இந்த நாளையில கல்யாணம் பண்ணணும். தேதி நல்லா குறிச்சிக்காங்க. நீங்களா பொண்ணு வீட்டுக்காரு மாப்பிள்ளை வீட்டுக்காரலாம் வந்துட்டீங்களா? அப்ப தேதி மிஸ் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. திங்கள் செவ்வாய நோக்குறோம். அந்த இடத்துல செவ்வாய் புதன் இந்த இடத்துல நோக்குறோம். புதன் வியாழ பாக்குறான். வீட்டு புண்டை நீயா காசு எடுக்கிற? இதுல சொல்லுங்க. இது சாங்கீத்துக்கு போன காசு உனக்கு செல்லாது. திங்கள் செவ்வாய நோக்குறான், செவ்வாய் புதன் நோக்குறான்.
இந்த ஆயால யார பாக்குது? கல்யாணம் நோங்க. புதன் வியாழன் நோக்குறான், பார்க்கட்டும். வெள்ளிய சனிக்கிழமை பாக்குறான், பார்க்கட்டும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாக்குறான், பார்க்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை செட்டோட கொங்கனாபுரத்துல 5 பேத்தையும் கண்டுக்காரன் தோக்குறான். அது கண்டா ஒண்ணு தூக்குவான் போயிருந்தா. என்ன மயிருக்கு கட்டி விட்டுணும், காட்சி கத்துக்கார உடையத்தான் தூக்குவோம், எங்களை தூக்க மாட்டோம். நீ 4 இருக்குதுங்க. ஒருக்கே நாள். கரெக்டா சொல்லி இப்ப கொலலக்காரன் செட்டோட உழவுறான். பெஞ்சில இருந்து கீழே. ஆனா ஐயரே, கல்யாணத்தை வந்து திங்கக்கிழமை பொண்ணை கூட்டு வந்து சோமார்கிழமை தாலி கட்டிக்கலாம். இல்ல, சோமார்கிழமை வச்சுக்கலாம், திங்கக்கிழமை ஆகாது. திங்கக்கிழமை வச்சுக்கலாம், சோமார்கிழமை வச்சுக்கலாம். இல்லைங்க திங்கக்கிழமையே வச்சுக்கலாம். சோமார்கிழமை வச்சுக்கலாம். சரி சோமார்கிழமை வச்சுக்கலாம். சரி திங்கக்கிழமை. கண்டு ஒண்ணு தாண்டா. சரி, இப்ப வெள்ளிக்கிழமை நாள் 12ஆம் தேதி சுக்லா உதயம், இந்த சூரிய உதயமாவுது அன்னைக்கு வைக்கணும். ஓ இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சென்ம முகூர்த்தம். ஏப்பா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மம்முட்டி வியாழக்கிழமை. மம்முட்டி இதெல்லாம் வெள்ளிக்கிழமையா? சரி வெள்ளிக்கிழமை, கதையில வெள்ளிக்கிழமை. அந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும். ஆமா, என்ன வேணும்? சரிங்க நீங்க போகலாம் போகலாம். ஜாதகத்துக்கு பார்த்துட்டு காட்சி கொடுங்க. காசு ஆண்டவன் கொடுப்போம். ஆண்டவன் கொடுப்போம். ஆண்டவன் கொடுப்போம். என்ன பவானி ஆண்டவன். ஏங்க முன்ன அப்படித்தான் கன்னிகாமனை கட்ட சொன்னா செக் எழுதிட்டாருங்கிற. ஆமா. ஏண்டா இப்ப அதேதான். இன்னைக்கு எந்த ஆண்டவன் அடி? ஏண்டா தலையத்துல பாரு. ஒட்டுக்க வாங்கிக்கலாம். ஏண்டா தலையத்துல நல்லா பாரு. ஒட்டுக்க வாங்கிக்கலாம். கொஞ்சம் நம்ப முடியாது. இங்க பாரு, காசு வேணா இவருக்கு வாங்கிக்க. காட்சி கொடு. மனுஷனாக மாட்டானு. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா ஒரு பெருமுத்தம். எங்க பொறுக்கிட்டு போறான்? அதிபதிக்கிற சொட்ட புண்டையாக. ஏய், என்னடா எங்க சமைஞ்சி அப்படியெல்லாம் பேசுற? சரி, சமதி கல்யாணத்தை வரலாம். அப்ப கல்யாணத்தை நிறுத்துங்க. எவன் வந்தாலும் வரலாம் கல்யாணம். சமதி வந்தாதான் கல்யாணம். கூட்டிட்டு வா, கைப்பிடமா கூட்டிட்டு வா. நான் நினைக்கிறேன் சமதி எல்லாம் தாலி கட்டி கொடுமா? சரி கையரே, அதாவது கல்யாண பொறுத்த பாத்துட்டீங்க. போயிட்டு 5:30 மணிக்கு தாலி கட்டும் போது வந்துருங்க. சரி, போயிட்டு வாங்க. எத்தனை மணிக்கோ? 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கு போ. எத்தனை மணிக்கோ? 5:30 மணிக்கு போ. எத்தனை மணிக்கோ? 5:30 மணிக்கு. 6 மணி ஆக போகுது. அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏகசாலையை வளர்த்துங்க. கண்ணு, ஐயரே மம்முட்டி ஐயரே, எது இல்லாத எது வந்துருங்க. ஏங்க, நீங்க கொடுத்தா தாங்க நான் வரும்போது கொண்டாடுவாங்களாம். நாங்க குடுக்கட்டா? என்ன சொல்லு, குடுக்குறேன்னு சொல்லு. என்ன வாயிலையா? சரி ஏகசாலம் கல்புரம் எடுத்து வா. கொண்டாடி சொல்லு டக்குன்னு. நீ போய் தாலி எடுத்து ஓடு. எனக்கு ஒரு சந்தேகம் உட்காருங்க. ஓய், எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்னப்பா சந்தேகம்? எனக்கு சந்தேகம் இல்லைங்க. ஆ, தாலி கட்டுறது ரைட்டு, இது மாப்பிள்ள. ஆமா. பொண்ணு யாருன்னு காட்டவே இல்ல. கூப்பிடு கண்ணு. ஏப்பா நீ பொண்ணு பார்த்து என்ன பண்ற? நீ ஏன் கல்யாணம் பண்ற? தாலி கட்டுறோம் நான் பொண்ணு பார்த்து. முகத்தாடி வச்சே கண்டு போடலாம். அந்த பொண்ணு பொழைக்குமா பொழைக்குமா? என்னதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆமா, என்னதான் ஐயருக்கு தெரியுமில்ல? வர சொல்லு பாரு. கண்ணு, லட்சுமா தேவி, தம்பி கூப்பிட்டு வர சொல்லு. வா. எங்க உங்க அப்பாவே வர சொல்லு. இதுதான் பொண்ணு. இதுதான் பொண்ணு பாத்துக்க. பைத்தி புண்டியா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஏய், கல்யாணங்கிற ஒரு ஆசையில சிரிக்கிறான். அட கல்யாணம். ஆ. பத்து வைங்க, ஆளு போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஏப்பா நீ எப்ப ஐயரான? என்னப்பா பண்றது? இது பொண்ணுங்களா? ஆமா இதுதான் பொண்ணு. இவ இல்லையோ? ஏய், தேவதை. ஐயரா விடிஞ்சு போயிருமா? அவளை தாச்சி. என்னைக்குதான் தாலி எடுத்து கொடுப்ப? ஆச்சி, ஆச்சா. என்ன சொல்ற? என்ன ஐயரே, கத்திரிக்காய் ஜாமான் போறீங்கன்னு. ராகமா போடுற? அதெல்லாம் வெப்பமா கல்யாணத்துக்கு வந்தா. என்னடா மந்திரம் இப்படி? ஐயர் மந்திரம் புரியுதுங்களா? அக்க போர் விடுவீங்க. ஒன்னும் பிபிஎல் உட்காந்துட்டு நல்லா உட்காந்து மந்திரத்தை போடுங்க. ஐயர் எப்படி உட்காந்தா கல்யாணம் நடக்க போகுது? நடக்க போகுதுடா. கோழிக்கு எடுத்து நம்ம கோழிக்கு போடுவோம். வரணும் வரணும் வரணும். வந்துட்டான் பாருங்க. இந்த வரணும் இல்லைங்க, வரணும் வரணும் பூஜைக்கு வரணும். கடவுள் பூஜைக்கு தான் வந்துருங்க. தேவாதி தேவர்களா வரணும்.
தேங்காய் பழம் என்ன ஐயரே குடுக்குறீங்க? டேய் ஐயர் சரியில்லை தம்பி மனுஷங்க பிடிக்கல. பக்கத்து மேல வச்சு ப்ரோ கரெக்டா போடு மந்த பக்கலா வருடம் சட்டி வருடம் வீட்டுல போன உழுவ நல்லபடியா நடக்கும். வாயால பேத்து சாகல அடிக்க அடுத்தான் கழட்டி போட்டு அடிக்கும். கழுத்துல கால காட்டி குடுக்குற. சீக்கிரம் 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 மங்கள வாழ்த்து. பாட்டு பாடு. பாட்டு பாடுப்பா. மங்களம் மங்களம் மங்களம். அது கூத்து முடியும் போது பாருங்கடா. திருமணம் திருமணம் செய்தாலும் ஒரு மனதாகவே. அதுக்கு கரெக்டான ஆளுக்கு சுத்தி வேலை வரணும். ஆமா நீங்க இந்தாண்டு வாங்க. நான் எப்படி போகணும்? நில்லுங்க. பையனுக்கு தான் பண்ணணுமா? ஆமா சொக்கஞ்சார கைலாசஞ்சார சாமி பாதஞ்சார சொக்கஞ்சார கைலாச கீழே போட்டு சொக்கஞ்சார கைலாசஞ்சார சாமி பாதஞ்சார போடு போடு நல்லா போடு வாய்க்கரிச்சு போறீங்களா போடுங்க. கல்யாணம் கூட பொண கூட இருக்க மாட்டாங்க நாசமா போயிருக்காங்க. ஆறு நாசமா போயிரு. ஆறு நாசமா போயிருவா. நல்லா இருப்பாங்க வாழ்த்துங்க. அதெல்லாம் மங்கள வாழ்த்து பாடு. மங்கள வாழ்த்து சொல்லு. மங்கள வாழ்த்துப்பா. மங்கள வாழ்த்து. பூவில் அப்படியே பாரு 16 மட்டு பெருவாள் வாங்கணும் முண்டை கழியணும் நல்லா இருக்கணும் நாசமா போகணும். நாசமா போகணுங்கிற நல்லா இருக்கணும்னா ஐயர்வாள். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயர்கிட்ட கேட்கலாம். இல்ல எனக்கு எது சந்தேகம். சரி முகத்தை பார்த்தாவே சரி. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஐயர் பரவாயில்ல. ஏங்க ஐயரே இங்க வந்து ஒரே ஒரு சந்தேகம். கல்யாணம் பண்ணிட்டேன் முத போய் எதுல கை விடணும்? மாமியா உப்பு சட்டியில விடுறீங்க நாய் குழாயில விடுறீங்க. ஆனா மகராசி என்னைக்கு வீட்டுல காலடி எடுத்து வைப்பாலோ ஆமா நாளைக்கு மனம் விழுவோம். நல்லா இருக்குன்னு சொல்றா. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இப்பொழுது மருமாவ போன உடனே எது மேல கைய வைக்கணும்? கொஞ்சம் பண்டை கொஞ்சம் சின்னதாச்சுன்னா இவன் மேல வைக்கணும். கொஞ்சம் பெருசாச்சுன்னா அவன் மேல வச்சுக்கணும். கேக்குறான் பாரு அடுப்பையாட்ட விட்டு. சரி ஐயரு குழந்தை பிறந்தா காது குத்து விழாக்கு சொல்லி போயிட்டு வரலாம். கேளுங்கள் மகாஜனங்களே. கேட்காதீங்க மகாஜனங்களே. நீ போத நீ மூடிட்டு ஐயா ஏதோ வந்து கட்டிக்கிட்டு விடு. இதை விடு. வந்துட்டேன். ஏதோ வந்தது கல்யாணத்துக்கு விடு. நான் சொல்றேன் ஏதோ உன் கையால பிள்ளைங்களுக்கு மொய் வச்சு கொடுத்துரு. மொய் வச்சு கொடுத்துரு. சாமி ஒத்த தடுக்கு போட்டு யாராச்சா ஒரு புடுக்க தொங்க போட்டு நீ சாவல் தெரிஞ்சுதாடி சாவல் தெரிஞ்சோ கவிய திருமணம் கொம்மா உன் பொண்டாட்டி தாண்டி படுத்திருப்பா. நான் சொல்லுபாரு பைத்தியக்கார என்னதுடா போகும்போது மொய்ய வச்சுட்டு போறேன். என்ன கட்ட மொய்யா? பெரியப்பா நீ எங்கேயோ ஒரு சுத்தமான அனுப்பு. இவன் கிட்ட போய் மொய்யின்னா இவன் என்னைக்குமே அந்த சாவர காரியத்தை பத்தி அதை பேசுவான். அங்க மக்கள் கிட்ட சொல்லு, இவங்கிட்ட சொல்லாத. எப்படி என்றால் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய பலராமன் சண்டை, இல்லை என்றால் லட்சுமணா தேவி கல்யாணம். எங்களுடைய நாடகம் ஆடினோம், ஆடி முடித்தோம். எங்களுடைய நாடகம் இத்துடன் முடிவடைந்தது. எங்களுடைய நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரும் ஜோரா கை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ஏய் ஓட்டே கேக்குற வர்றதே சில்லறங்களா வரீங்க எப்படி என்றால் நமது யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய அக்னி புயல். ஆமா நமது வீடியோக்களை இந்த இரவில் கண்டுகளித்தால் மட்டும் போதாது ஆமா. எங்களுடைய வீடியோவை எங்களுடைய தெருக்கூத்தினை யூடியூப் சேனலில் அக்னி புயல் என்ற சேனலில் எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். அனைவரும் இந்த அக்னி புயல் யூடியூப் சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அனைவரும் செய்து இந்த அக்னி புயல் என்ற யூடியூப் சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரு தப்பா நன்றி, நினைக்கிறீங்க? வணக்கம். இவரு கண்ணெல்லாம் தெரியும், கண்ணாடி ஸ்டைலுக்கு போட்டுக்கிறாரு. ஆமா அக்னி புயல் சப்ஸ்கிரைப் சொல்லணும். இன்னும் அது மட்டுமல்ல, இன்னும் எங்களுடைய யூடியூப் சேனலாகப்பட்ட தம்பி நீ வாப்பா. இன்னும் இவன் பேரு கொண்டா. ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா. இவரோட பேர் தான் கலைமகள் கவிஸ். இவன் பேரு கவிஸ். கவிஸ் நித்தின். ஆமா. ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா சங்கிகிரி அருகில் உள்ள ஐயகாட்டூர் கோவிந்தராஜ் கோபாலி என்று சொல்லக்கூடிய கவிஸ் தெருக்கூத்தி என்ற யூடியூப் சேனலில் தினந்தோறும் எங்களுடைய வீடியோக்கள் நேரலையாக லைவாக போடப்படும். அனைவரும் பாரத அப்பயே பாத்துக்கலாம். ஆமா, அனைவரும் டெய்லி இரவு 10 மணிக்கு லைவ்களை கண்டுகளிக்கலாம் கவிஸ் தெருக்கூத்தி என்ற சேனலில். ஆமா, அப்படி ஏதாவது சொல்லணுமா? கவிஸ் தெருக்கூடி சேனல் விடிய என்ன எப்படியாண்டா விடிய எப்பொழுதும் Live ஓடும். பார்க்கலாம். நாம எங்கெங்க நாடகாரமோ அங்கெல்லாம் பார்க்கலாம். நல்ல கூத்து நல்லா இருந்தா பாருங்க. பாருங்க, கூத்து நல்லா இல்லைன்னு அட்ரஸ் எங்க கண்டுபிடிச்சு வந்து எங்களை வைத்தியரா வாழ்த்துக்கள் கொடுக்கணும் சொல்றாங்க. சிறப்பாக வாழ்த்துக்கள் தர கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐங்காட்டூர் வந்துருங்க.